கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நாங்கள் மரியாதையை தாங்க அன்புமணி அவர். நீங்கள் உச்சபட்ச இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அன்புமணி யார் என்று தெரிகிறது என்றால் மருத்துவர் ராமதாஸ் மகன் என்பதனால தானே. இல்லைன்னா தெரியுமா? குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது நாட்டின் கடைகோடியில் இருக்கிற குடிமகனுக்கு கிடைக்கும். இது மருத்துவர் ஐயா சொன்னதா இல்லையா? அதை நோக்கி பயணிச்சார். உலக தலைவர்கள்லாம் பாராட்டினாங்க. ஐநா மன்ற பொதுச் செயலர் உங்கள் அலுவலகத்தில் வந்து பாராட்டினாங்கன்னா வழிகாட்டியது யார்? அந்த வழிகாட்டியை ஏன் நீங்கள் இப்போ மறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அதிலிருந்து விலகினார் மக்கள் திலகம் மாக்கோரா. அவர் புதிதாகத்தான் இன்னொரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தார். ஒரு பெயர் வைக்க முடியாவிட்டால் சொல் நானும் அதை பெயர் வச்சுக்கிறேன். இத்தனி கட்சியாக தொடங்கி நடத்து. ஏன் கட்சிக்குள்ளே ஏன் குழப்பம் செய்கிறார்? எதற்காக அந்த வன்முறை சேலத்தில்? எங்களுக்கு பெரிய வருத்தமே, நீங்கள் இன்னொரு 5 ஆண்டு ஐயாவினுடைய ஆளுமையில் கட்சியை கொடுத்தா குறைந்தது 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்ல வேண்டும் என்பது மருத்துவர் ஐயாவுடைய இலக்கு. 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றால் நாட்டின் முதலமைச்சர் யார் என்பதை தைலாபுரம் தோட்டம் தான் தீர்மானிக்கும், இல்லையா? அப்போ பாட்டாளிகளும் அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தானே. அதை நோக்கி ஐயா கட்சியை கொண்டு சென்றால் உங்களுக்கு என்ன அதில் வந்து சிக்கல் என்பது தான் இப்போ எங்களுடைய கேள்வி. இதை வந்து அன்புமணி அவர்கள் வெளில அனுப்பாமல் அன்புமணியை கூட வச்சுக்கிட்டு இவர் வந்து லீட் பண்ணலாம்ல, நீ இது மாதிரி பண்ணு, நீ அது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு லீட் பண்ணால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வரும்ல சார் பாமகல. அது ஏன் பண்ணலை? அதைத்தான் ஐயா சொல்கிறாங்க. நீ தலைவராக உன்னை கொண்டு வந்தோம், கட்சி இறங்க முகமாயிட்டு இப்போ செயல் தலைவர் நான் இருந்துக்கிறேன், நான் வழிகாட்டுறேன், நான் சொல்கிற வேலையை செய்யுங்க, கட்சியை மீண்டும் ஏறுமுகத்துக்கு கொண்டு போவோம். குறைந்த, நான் ஏற்கனவே சொன்னல, குறைந்தது 50 சட்டமன்ற தொகுதிகளை குறிவைப்போம், 25 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கொண்டு வருவோம். என்ன காரணத்தினால இறங்கு முகமா ஆச்சு? அது இவருடைய அணுகுமுறை தான். அன்புமணி ஐயா அவருடைய இப்பொழுதுதானே தமிழ்நாட்டை மீட்க போகிறேன்னு மாவட்டமாக போகிறாரு. ஆனால் மீட்க போகிறோம்னு சொல்கிறாரு. எப்படி மீட்போம் என்று இது வரைக்கும் சொல்லலாம். ஐயாவே கேட்குறாங்க, இந்திய கட்சிகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்கிறதா இருந்தால் அகில இந்திய கட்சிகளோடு கூட்டணி சேரக்கூடாது. ஆனால் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர முயற்சி செய்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, தமிழ்நாட்டை எப்படி மீட்க போகிறீங்க? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது பாமகவோட மாநில கொள்கை அணி தலைவர் வியனரசு அவர்கள். ஐயா வணக்கம்யா. வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். மருத்துவர் ஐயா எப்படி இருக்காரு? நலமா இருக்கிறாங்க, வலிமையா இருக்கிறாங்க. வலிமையா இருக்காரு. ஸோ இப்போ கட்சியும் வலிமையா இருக்கு. சரி ஐயா, இப்போ வந்து அன்புமணி சைடும் ராமதாஸ் ஐயா சைடும் ஒரு பிரச்சனை நிலவிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி எது? அதாவதுமா, தொடக்கத்தில் வன்னியர் சங்கமா ஐயா கட்டமைத்தாங்க. 1980 முதல் 87 வரை, 88 வரை வன்னியர் சங்கம் தான். இந்த வன்னியர் சங்கம் கட்டமைக்கப்பட்டது என்பது இப்போ நாமெல்லாம் அடிக்கடி கேட்கிற சொல் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு, தந்தை பெரியார் பிறந்த மண் என்றெல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்படியானால் வன்னியர் சங்கம் ஏன் கட்டமைக்கப்பட்டது என்கின்ற வினா வருது. அப்போ வன்னிய குல மக்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ் சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் கூட்டம், வட மாவட்டங்களில் நெருக்கமாக வாழக்கூடிய சமுதாயம், அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் உரிய இடப்பங்கீடு கிடைக்கலை அல்லது கொடுக்கப்படலை என்கின்ற நோக்கத்தில் தான் ஐயா அந்த இலக்கை நோக்கி, கிட்டத்தட்ட நாங்கள் 2 கோடி மக்கள் இருக்கிறோம், எங்களுக்கு 20 விழுக்காடு கல்வியில் வேலை வாய்ப்பில் இடப்பங்கீடு எனக்கு கிடைக்க வேண்டும், எங்களுக்கு கிடைக்க வேண்டும். குறிப்பாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவங்க மருத்துவக் கல்லூரிக்கு நுழைகின்ற பொழுது தேர்வு எழுதி, அப்பொழுதெல்லாம் 11ஆம் வகுப்பு பியூசின்னு ஒரு வகுப்பு, அந்த 11ஐயும் பியூசி சேர்த்து தான் +1 +2 மேல்நிலை பள்ளின்னு மக்கள் திலகம் மாக்கோரா காலத்தில் கொண்டு வந்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அப்போ மருத்துவரையா 60களில் மருத்துவக் கல்லூரிக்கு நுழையும் போது 3 மாணவர்கள் தான் இந்த வன்னிய சமுதாயத்திலேருந்து உள்ளே வராங்க. இதை எண்ணி பார்த்து தான் இவ்வளவு பெரிய சமுதாயமாக இருக்கிறோம், நமக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் உரிய இடப்பங்கீடு கிடைக்கல, சமூக நீதி
வழங்கப்படலை என்று தான் வன்னியர் சங்கத்தை அவர் கட்டமைத்தார். அதற்காக அவர் நடத்தாத போராட்டங்களே கிடையாது. அந்த அளவுக்கு போராட்டங்கள் நடத்தினார். பாளையங்கோட்டை சிறையை தவிர எல்லா சிறைக்குள்ளேயும் ஐயா இருந்திருக்கிறாங்க. இந்த சமூக நீதி கோட்பாட்டு களத்தில் போராடி இருக்காங்க. இரண்டாவது, எதுவுமே நடைபெறலை. சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய திராவிடர்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஏனென்று அப்போ குறிப்பாக மக்கள் திலகம் மாக்கோர எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அந்த ஆட்சியில் நிறைய வன்னிய குல தமிழர்கள் அமைச்சர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற மூத்த தலைவர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. கேட்கலை என்பதற்காகத்தான் சிதறி கிடந்த வன்னிய மக்களை ஒன்று திரட்டி எங்களுக்கு சமூக நீதி இந்த நாட்டிலே வழங்கப்படாவிட்டால் எந்த வாகனத்தையும் நாங்கள் சாலைகளில் ஓட விட மாட்டோம்னு சொல்லி 7 நாள் சாலை மறியல். அதுதான் ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியாக நடந்தது. இந்தியாவையும் கடந்து உலகத்தில் ஒரு சமூக நீதிக்காக, இடப்பங்கீட்டுக்காக, கல்வி கேட்குறாங்க, வேலை கேட்குறாங்க. அந்த கல்வி வேலை வாய்ப்புக்காக மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரி நடந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் பல்வேறு எங்கேயுமே வாகனங்கள் போக முடியலை. தமிழ்நாட்டினுடைய எல்லா சாலைகளும் 7 நாட்கள் முடங்கி போச்சு. அதற்கு பிறகு தான் அரசு திரும்பி பார்த்து ஐயாவை அழைத்து பேசுகிறாங்க. எம்ஜிஆருடைய மறைவு நெருங்கி விட்டதுனால அந்த பேச்சுரை முழுமை பெற முடியலை, இடப்பங்கீடு கிடைக்கலை. அதற்கு பிறகு தான் அவர் வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக, இது வன்னிய குல தமிழர்களுக்கு மட்டுமல்ல எல்லா தமிழ் மக்களுக்குமான, குறிப்பாக உழைக்கும் மக்களுக்குமான, பாட்டாளி மக்களுக்குமான கட்சியை அவர் கட்டமைக்கிறார். 89 நான் 89 பாட்டாளி மக்கள் கட்சியோட தீவிர ஆதரவாளர். இப்போ கட்டமைத்து முதல்ல ஒரு தேர்தலில் அவங்க புறக்கணித்தாங்க. இரண்டாவது 1991 தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் இப்போ ஐயா பல நெடுமாறன் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கம், இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் என்று வைத்திருக்கக்கூடிய ஐயா பே மணியரசன், ஜிகாத் கமிட்டி பழனி பாபா, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி தேர்தல் களத்தில் நிற்கிறோம். அப்போ ராஜீவ்காந்தி படுகொலை உங்களுக்கு தெரியும் வரலாற்றில். அந்த நிகழ்வு பேரலையாக மாறி காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பாகி போனது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று யானையிலெல்லாம் ஐயா ஊர்வலமாக அழைத்து சென்று கோட்டைக்கு அனுப்பினார். இது வரலாறு. அதற்கு பிறகு தனித்தே நின்று 96 4 இடங்களில் பாமக வென்றது. பிறகு கூட்டணி. இப்படி 2006 சட்டமன்றம் வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர், 4 நாடாளுமன்ற உறுப்பினர், அப்பிறகு 6 நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள், 21 சட்டமன்ற உறுப்பினர், 18 சட்டமன்ற உறுப்பினர்னு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி ஏறுமுகமாக வளர்த்தெடுத்தவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. அவர் தான் இப்போ முந்தா நாள் கூட ஐயா சொன்னாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில், என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய பிழை 36 வயதில் என் மகனை அமைச்சராக்கியதான்னு மிக வருத்தமாக சொன்னாங்க. சொந்த பையனை அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அதைத்தான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது இவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க ஒன்றிய அமைச்சர் ஆகுவேன் என்று. அப்படிப்பட்ட உச்சபட்ச பதவிக்கு கொண்டு வந்த ஒரு மருத்துவர் ஐயா இல்லையா. பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்பாராதமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தும் கூட. அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியிலையும் தோல்வியை சந்தித்தோம். பிறகு 2011க்கு பிறகு அறிவித்தது 2022 தான் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் முழுமையான ஆளுமைக்கு வந்துவிட்டார் கட்சிக்குள்ள அன்புமணி. ஆனால் ஏறுமுகமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இவர் ஆளுமைக்குள் வந்த பிறகு கோக்கமணி தலைவராக இருந்தால் கூட முழுமையாக இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. இறங்கு முகமாக தான் போய்கொண்டிருக்கு. 2014 மக்கள் நல கூட்டணியில் ஒரு முறை தருமபுரியில் வென்றாங்க, மறுபடியும் வெல்ல முடியல. அப்போ அதை ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும், என் கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும், என்னுடைய வழிகாட்டுதலில் கட்சி நடந்த வரைக்கும் கட்சி ஏறுமுகமாக இருந்தது. நீங்கள்லாம் அமைச்சரானீங்க, பல பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க, பல பேர் நாடாளுமன்ற உறுப்பினராங்க, எல்லா மக்களுக்குமான கட்சியை இதை நம்ம வளர்த்தெடுத்தோம். தென் மாவட்டங்களில் போய் மக்களுடைய சிக்கல்களை கையில் எடுத்து நம்ம போராடணும். காவிரி சிக்கலை கையில் எடுத்து போராடணும், கச்சத்தீவு மீட்புக்கு போராடணும், முல்லைப்பெரியார் அணைக்கு போராடணும், பாலாற்று நீர் உரிமைக்கு, இப்படி எல்லா வகையான
போராட்டங்கள், விளை நிலங்களை பாதுகாப்பதற்காக, குறிப்பாக வேளாண்மை தொழிலை பாதுகாப்பதற்காகவும் அதை வளர்த்தெடுப்பதற்காகவும் நம்ம போராடணும். ஆனால் நீங்கள் தலைமையேற்ற பிறகு கட்சி அதில் பாதாளத்துக்கு போய்விட்டது. மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க, நான் வழிகாட்டுறேன், நான் சொல்கிற வேலையை செய்யுங்க. கட்சியில் நான் செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு கூட்டத்தை கூட்டி அவர்களிடம் அதிகாரம் பெற்றுவிட்டு உங்களுக்கு வழிகாட்டுறேன், நான் சொல்கிற வேலையை செய்யுங்க, கட்சியை மீண்டும் ஏறுமுகத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அன்புமணியை அதை ஏற்க மறுக்கிறார். அதுதான் இப்போ சிக்கல். அதனால தான் இப்போதைக்கு கட்சி உங்கள் பார்வையில் 2 கட்சிகளாக பிளவுபட்டு கிடக்கு. ஆனால் அந்த கட்சியை தொடங்கினது யார்? இந்த கட்சியை தொடங்கினது ஆணி வேறு யார்? ராமதாஸ் ஐயா தான். கிளைகள் உதறலாம், வெட்டலாம், நறுக்கலாம், துண்டு துண்டாக போகலாம். ஆணி வேர் ஒரு ஆலமரத்துக்கு இருந்தால் அந்த ஆலமரம் 1000 ஆண்டுகளுக்கு வலிமையாக நின்று வளம் கொளிக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஆணிவேர் ஐயா தானே, அவர் தானே 96,000 சிற்றூர்களுக்கு போனார். எப்படி போனார்? இப்போ இருக்கிற சொகுசு வாகனத்தில் போன மாதிரி போனாரா? வரப்பில் நடந்து போயிருக்காருமா. அரிக்கன் விளக்கை பிடித்து கொண்டு, இருட்டு நேரத்தில் அரிக்கன் விளக்கை பிடித்து கொண்டு, ஐயா கலைஞரை பற்றி சொல்லுவாங்க, பாம்புகள் பள்ளிகள் நடுவே அஞ்சாமல் இருந்தார் சிறையில்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பாம்புகளுக்கும் பள்ளிகளுக்கும் நடுவே அரிக்கன் விளக்கை பிடித்து கொண்டு சென்றவர் மருத்துவர் ஐயா. வரப்புகளில், வயலுக்குள்ள, கவருக்குள்ள ஒளிபெருக்கி இருக்காது, தெருவிளக்கு இருக்காது, அரிக்கன் விளக்கை வைத்துக்கொண்டு இருட்டு நேரத்தில் மக்களை கூட்டி இந்த சமூக நீதி கோட்பாடு பற்றி 96,000 கிராமங்களுக்கு நடந்து போயிருக்கிறார். மிதிவண்டியில் போயிருக்கிறார், நகர பேருந்தில் போயிருக்கிறார், பேருந்தில் போயிருக்கிறார், முன்பதிவு இல்லாத பெட்டியில் வந்து இறங்கியிருக்கார். நானே திருநெல்வேலியில் பார்த்துருக்கேன். அப்படி அரும்பாடுபட்டு தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து எல்லா சிறைச்சாலையிலும் இருந்து வளர்த்த கட்சி. அவருடைய வழிகாட்டுதல் ஒரு 5 ஆண்டுகளுக்கு இருந்தால் என்ன என்பதுதான் உண்மையான தொண்டர்களாக எங்களுடைய கேள்வி. நாங்கள் மரியாதையை தான் எங்கள் அன்புமணி அவர். நீங்கள் உச்சபட்ச இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அன்புமணி யார் என்று தெரிகிறது என்றால் மருத்துவர் ராமதாஸ் மகன் என்பதனால தானே. இல்லைன்னா தெரியுமா? இல்லைன்னா நீங்கள் அமைச்சராக இருக்க முடியுமா? மாநிலங்களவை உறுப்பினராக இருக்க முடியுமா? நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கும் கூட்டணி அமைச்சரவையிலமா கூட்டணி கட்சிகளுக்கு எடுத்தவுடன் தொடக்கத்தில், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி இணையமைச்சராக தான் இருந்தார். பெரிய அமைச்சர், கேபினட் சொல்கிற அமைச்சர் எந்த அரசும் கொடுக்காது. ஆனால் இவர் கூட்டணியில் இருந்து ஒரு 6 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கேபினட் அமைச்சராக, ஒன்றியத்தின் மக்கள் நலவாழ்வுத்துறை, அவர் சுகாதாரத்துறையும்பார், மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக உச்சபட்சத்திலிருந்து ஆண்டுக்கு 16,000 கோடியை நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திடம் போராடி பெற்று கொடுத்து இந்தியா முழுவதும் மருத்துவத்துறையை வளப்படுத்துவதற்கு, குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது நாட்டின் கடைகோடியில் இருக்கிற குடிமகனுக்கு கிடைக்க வேண்டும். இது மருத்துவர் ஐயா சொன்னதா இல்லையா? அதை நோக்கி பயணிச்சார். உலகத் தலைவர்கள்லாம் பாராட்டினாங்க. ஐநா மன்ற பொதுச் செயலர் உங்கள் அலுவலகத்தில் வந்து பாராட்டினாங்கன்னா வழிகாட்டியது யார்? அந்த வழிகாட்டியை ஏன் நீங்கள் இப்போ மறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க, புறந்தள்ளுறீங்க என்பதான் எங்களுடைய கேள்வி. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சின்னு தொடங்கியவர் தானே கட்சி. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அதிலிருந்து விலகினார் மக்கள் திலகம் மாக்கோரா. அவர் புதிதாகத்தானே இன்னொரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தார். இப்போ வைகோ அண்ணாச்சி விலகினாங்க. அவர் வந்து நான் தான் திமுக, அறிவாலயம் எனக்கு தான் என்று சொல்லலையே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்து கொண்டாங்க. இப்படி முந்தா நாள் கூட சொன்னாங்க, ஒரு பெயர் வைக்க முடியாவிட்டால் சொல், நானும் அதை பெயர் வச்சு தரேன், இத்தனி கட்சியாக தொடங்கி நடத்து, ஏன் கட்சிக்குள்ளே ஏன் குழப்பம் செய்கிறார், எதற்காக இந்த வன்முறை சேலத்தில் என்று ஐயா கேட்குறாங்க. எனவே எங்களுக்கு பெரிய வருத்தமே, நீங்கள் இன்னொரு 5 ஆண்டு ஐயாவினுடைய ஆளுமையில் கட்சியை கொடுத்தா குறைந்தது 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்ல வேண்டும் என்பது மருத்துவர் ஐயாவுடைய இலக்கு. 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றால் நாட்டின் முதலமைச்சர் யார் என்பதை தைலாபுரம் தோட்டம் தான் தீர்மானிக்கும் இல்லையா? அப்போ பாட்டாளிகளும் அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தானே. அதை நோக்கி ஐயா கட்சியை கொண்டு சென்றால் உங்களுக்கு என்ன அதில் வந்து சிக்கல் என்பது தான் இப்போ எங்களுடைய கேள்வி. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் சமூகத்தினரை வந்து மேம்படுத்துறதுக்காக செயல்படுறதா? எல்லா சமுதாயம் அப்படியேனாமா? இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, வன்னியர் சங்கத்தில் இருந்து தான் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கணும். சப்போஸ் வன்னியர் சங்க மக்களுக்காக செயல்படுறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியா? வன்னியர் சங்கம் இருக்க வரையும் வன்னியர் சமுதாய மக்கள் சமுதாயத்திற்காக அந்த கல்வி வேலைவாய்ப்பில் இட பங்கீடு 20 விழுக்காடு தனி இட பங்கீடு என்கின்ற நோக்கத்தில் போராடினாங்க.
பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அது ஒரு அரசியல் வடிவம் எடுத்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான கட்சி. இப்போ ஒரு குறிப்பாக சொல்கிறேன், வன்னியகுல தமிழர்கள் தான் 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தில் லட்சக்கணக்கில் சிறைக்கு போனாங்க, ஐயாவும் போனாங்க. 21 வன்னியர்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க. அந்த போராட்டத்தில் உயிர் கொடை கொடுத்துருக்காங்க, தடியடி விட்டு குண்டடி விட்டு இல்லையா, துப்பாக்கி சூழலில் இறந்துருக்கிறாங்க. அப்புறம் லட்சக்கணக்கான தமிழர்கள் வீடு வாசல் சொத்து சுகங்களை இந்த சமுதாயத்திற்காக இழந்திருக்காங்க. அவங்க இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறாங்க. ஆனாலும் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா என்ன சொன்னாங்க, நான் எல்லா மக்களுக்குமான கட்சியாக நான் நடத்துகிறேன், குறிப்பாக வன்னியகுல தமிழர்களுக்காக நடத்துகிறேன், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக மிக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நான் நடத்துகிறேன், பட்டியல் பிரிவு மக்களுக்காகவும் நடத்துகிறேன். எங்களுக்கு அதிகாரம் எங்கள் கையில் கிடைக்குமேனால் நாங்கள் அந்த அதிகாரத்தை ஒரு பட்டியல் பிரிவு தமிழ் மகனுக்கு தான் நான் வழங்குவோம்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தலித் எழில்மலைக்கு தானே கொடுத்தாரு. அப்போது ஈகம் செய்தவர்கள், உடல் பொருள் ஆவியை இழந்தவர்கள், உயிர் கொடை கொடுத்தவர்கள், வீடு வாசல் சொத்து சுகங்களை இந்த சமுதாயத்துக்காக இந்த 7 ஆண்டு போராட்டம் 7 நாள் சாலை மறியல் போடுறதை இழந்தவர்கள் நினைத்திருந்தா, ஐயா நாங்கள் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம், இவ்வளோ இழந்திருக்கிறோம், அமைச்சர் பதவி கிடைக்கும்போது எங்களுக்கு தரமா நீங்கள் இன்னொரு சமுதாயத்தை கொடுத்துருக்கீங்களே என்று ஒரு வன்னியன் கூட கேட்கல ஐயாவை. ஐயா முடிவு 100 விழுக்காடு சரியாக இருக்கும், சரிதான் ஐயா முடிவு என்று தலித் எழில்மலை கொடுக்கும்போதும் யாரும் எதிர்த்து கேட்கல. 2வது வாய்ப்பு பொன்னுசாமி ஐயாவுடைய நண்பர், அவரும் பட்டியல் பிரிவு சமம் தான், அவருக்கு கொடுக்கும்போதும் யாரும் கேட்கல. 3வது வாய்ப்பு தானே வன்னியர் கொடுத்தாரு. அப்போ எல்லா மக்களுக்குமான கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் சொல்ல வேண்டுமான உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய அனைத்து மக்களுக்குமான கட்சியாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்த்தெடுத்தார். இப்போ தெற்கே வந்தார், அங்கே ஒரு சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு கிடந்தது, பேரு தாழ்த்தப்பட்டவர்கள், ஆதி திராவிடர்கள், அரிஜன்கள் என்று இருந்த மக்களை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ஐயா ஈவேரா பெரியார் உட்பட நான் சொல்கிறேன், எவருமே கண்டுகொள்ளாத ஒரு சமுதாயத்தை தெற்கே வந்து வடக்கே வன்னியர்கள் தெற்கே தேவேந்தர்கள் நாங்கள் ஒருதாய் மக்கள் என்று சொன்னாரா இல்லையா? அவர்களும் வேளாண்குடி மக்கள், நாங்களும் வேளாண்குடி மக்கள். தெற்கே தேவேந்தர் காலில் முள்ளு குத்தினால் வடக்கே வன்னியர் கண்ணில் நெறி கட்டும் ஒரு சமுதாயத்தை சொன்னாரா இல்லையா? அதே போல் அங்கிருந்து வந்த ஜான் பாண்டியனுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்தாரா இல்லையா? 2வது வந்த பசுபதி பாண்டியனுக்கு தலைவர் பதவி கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கும் பொதுச் செயலாளர் பொறுப்பு, தலைவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், அதோ வன்னியர், பொதுச் செயலாளர் பொறுப்பு இன்றைக்கும் அதிகாரம் வாய்ந்த முரளி சங்கர்னு ஒரு இளைஞர் இருக்கிறாரு. அந்த பொறுப்பை பாட்டாளி மக்களுக்கு சட்ட விதிமுறைப்படி ஒரு பட்டியல் பிரிவு மக்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. பொருளாளர் பொறுப்பு ஒரு சமயவர், அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பார்த்தானு கொடுக்குறாரு. அப்போ எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்கிறாரு. எல்லா சமய மக்களுக்கும் தங்களுடைய கட்சியில் அதிகாரமும் பொறுப்பும் கொடுக்குற ஒரே தலைவர் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்கள் தானே நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பாட்டாளி மக்கள் கட்சினா அவங்க மேலே வன்னியர் சாயம் பூசப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது வன்னியர் சங்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக வடிவம் பெற்றதில்ல. இன்னமும் வன்னியகுல தமிழர்களுக்கு 10.5 விழுக்காடு, அந்த 20 விழுக்காடு என்பது இலக்கு. 10.5 விழுக்காடாவது தனி பங்கீடு. இப்போ 20 விழுக்காடு இடப்பங்கீடு என்பதுமா வன்னியர்களும் இருக்கிறார்கள், 113 சமுதாயமும் இருக்குது. ஐயா கலைஞர் என்ன பண்ணார், தந்திரமாக மக்கள் தலைவர் மாக்கோரா காலத்தில், அதை எம்ஜிஆர் காலத்தில் 15 விழுக்காடு கொடுக்கலாம் என்கின்ற ஒரு பேச்சுரை வரைக்கும் இறங்கி வந்தாங்க. ஐயா ஏற்றுக்கொள்ளலை, 20 விழுக்காட்டில் உறுதியாக இருந்தார். ஆனால் 15 விழுக்காடு வரைக்கும் வந்தது. ஆனால் ஐயா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த 89 அது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மறைந்த ஐயா கலைஞர் முக்கராதி 20 விழுக்காடு கொடுக்குறேன் என்று ஐயா அழைத்து அதில் 109 சமுதாயத்தை சேர்த்து விட்டுட்டார். அவர் சமுதாயத்தையும் சேர்த்து இசைவேளாளர் என்று சொல்லக்கூடிய ஐயா கலைஞர் பிறந்த சமுதாயத்தையும் சேர்த்து 107 சமுதாயத்தை கொடுத்து இப்போதைக்கு இதை நடைமுறைப்படுத்தி பாருங்க, பிறகு போக போக பின்னால் நம்ம பேச்சுரை நடத்திக்கிடுவோம் என்று சொன்னார். அதனுடைய ஒரு பகுதி தான் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது 10.5 விழுக்காடு உறுதி செய்வோம் என்று உறுதி செய்து ஒரு தனி சட்டம் ஏற்றி கொடுத்தாரு. என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தரவுகளை உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசும் போட முடியல, அந்த அரசும் போட முடியல. அதனால் உச்சநீதிமன்றம் கொடுத்தது தவறு என்று தீர்ப்பு சொல்லலை. எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள், வன்னியர்கள் எத்தனை விழுக்காடு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை, அந்த தரவுகள் எங்கன்னா அரசு கொடுக்கல. அப்போ இது சமூக நீதியின் பிறப்பிடமா? ஒன்று. இரண்டாவது, சமூக நீதியின் பிறப்பிடம் என்றால் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யாரும் அப்படி சொல்றதில்லை. சமூக நீதியின் பிறப்பிடம்
இங்கே வந்து பெரியார் பிறந்திருக்காருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கே மாயாவதி பட்டியல் பிரிவு சேர்ந்தவங்க 5 முறை முதலமைச்சர் ஆகிட்டாங்க இல்லையா? சுனில்குமார் சிண்டே மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியில் இயல்பாக முதலமைச்சர். இன்னைக்கு கூட நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நானெல்லாம் முதலமைச்சராக முடியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்காருல்ல. அங்கே மகாராஷ்டிராவில் எப்படி ஆனாங்க? சுனில்குமார் சிண்டே. அதே போல் மான்சின்னு ஒருத்தவரை பீகாரில் இவர் நம்ம நிதிஷ்குமாருக்கு சிக்கல் வரும்போது ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த மாஞ்சிங்கிறவரை முதலமைச்சர் இருக்கையில் அமர வைத்து அழகு பார்த்தாரா இல்லையா? அங்கே பெரியார் பிறக்கலை. அங்கே சமூக நீதி பிறப்பிடம் யாரும் சொல்ல. ஆந்திராவில் கூட அஞ்சையான்னு ஒருவர் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் ஏன் வர முடியலை? நாங்கள்லாம் வர முடியாதா என்று தம்பி தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் கேட்கின்ற போது இப்போ 6 மாதத்துக்கு முன்பு முதலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினால் நாங்கள் பட்டியல் பிரிவை சார்ந்தவரை முதலமைச்சராகணும். தந்தையும் சொன்னார், மகனும் சொன்னார், ஐயாவும் சொன்னாங்க. அன்புமணி ராமதாஸ் அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் நாங்கள் வழங்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஏன் இந்த பட்டியல் பிரிவு தமிழர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் திரும்பலை? குறைந்தபட்சம் தேர்தல் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து ஒருங்கிணைந்து நிற்போம் என்கின்ற முடிவை ஏன் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கலை? தம்பி தொல் திருமாவளவன் எடுக்கலை? தமிழ் குடிதாங்கி பட்டம் கொடுத்தவர் வருது இல்லையா? இது மாதிரியான போக்கு இருக்கிறதுனால அது வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் வடிவத்தை பெற்றதுனால இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு முரண்படக்கூடிய அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து விடக்கூடாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள், அதிகார சக்திகள் மீண்டும் மீண்டும் அதை மக்களிடம் சொல்ல மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சார், இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ராமதாஸ் ஐயாவை இன்னொரு 5 ஆண்டுகள் ஆட்சி அவரோட கட்டுப்பாட்டில் இருந்தால் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதை வந்து அன்புமணி அவர்கள் வெளில அனுப்பாமல் அன்புமணியை கூட வச்சுக்கிட்டு இவர் வந்து லீட் பண்ணலாம்ல, நீ இது மாதிரி பண்ணு, நீ அது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு லீட் பண்ணால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வரும்ல சார் பாமகவில்? அது ஏன் பண்ணலை? அதைத்தான் ஐயா சொல்கிறாங்க. நீ தலைவராக உன்னை கொண்டு வந்தோம், கட்சி இறங்க முகமாயிட்டு, இப்போ செயல் தலைவர் நான் இருந்துக்கிறேன், நான் வழிகாட்டுறேன், நான் சொல்கிற வேலையை செய்யுங்க, கட்சியை மீண்டும் ஏறுமுகத்துக்கு கொண்டு போவோம். நான் ஏற்கனவே சொன்னல, குறைந்தது 50 சட்டமன்ற தொகுதிகளை குறிவைப்போம், 25 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஒருவேளை பெரிய கட்சிகள் அல்லது தலைமை இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் கூட்டணி அமைச்சரவை அமைக்கக்கூடிய நிலை வரும். அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி தான் எல்லா அரசியல் கட்சியும் அவர்களுடைய பார்வை நம்மை நோக்கி இருக்கும். அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தி தரலாம். 10 ஆண்டு காலம் பார்த்து விட்டோம் அன்புமணி அவர்களே. நான் இப்போ சொல்கிறேன், நான் தலைவராக இருந்து வழிகாட்டுறேன், நீங்கள் செயல் தலைவராக இருந்து களத்தில் இறங்குங்க, போராடுங்க, மக்களை சந்திங்க, மக்களை அணி திரட்டுங்க, தென் மாவட்டங்களுக்கு போங்க, கிழக்கு மாவட்டங்களுக்கு போங்க என்று ஐயா சொல்கிறாரு. இதை ஏற்பதில் அன்புமணி ஐயாவுக்கு என்ன தயக்கம் அல்லது என்ன தடை என்பதுதான் இப்போ எங்களுக்கு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கு. சரி, இப்படின்னு பார்த்தா கூட ராமதாஸ் ஐயாவோட மகன் தான் வந்து அன்புமணி. கட்சி இவர்கிட்ட கொடுக்கறதுல இவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசினதே பயன் இல்லாமல் போய்விட்டது. அம்மா, ஏறுமுகமாக இருந்த கட்சியை இவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்ன காரணத்தினால இறங்கு முகமா ஆச்சு? அது இவருடைய அணுகுமுறை தான். அன்புமணி ஐயா அவருடைய இப்பொழுதுதானே தமிழ்நாட்டை மீட்க போறேன்னு மாவட்டமாக போறாரு. ஆனால் மீட்க போகிறோம்னு சொல்றாரு. எப்படி மீட்போம் என்று இது வரைக்கும் சொல்லலாம். ஐயாவே கேட்குறாங்க, எப்படி மீட்க போறீங்க? திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்கிறதா இருந்தால் திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேரக்கூடாது. இந்திய கட்சிகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்கிறதா இருந்தால் அகில இந்திய கட்சிகளோடு கூட்டணி சேரக்கூடாது. ஆனால் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர முயற்சி செய்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, தமிழ்நாட்டை எப்படி மீட்க போகிறீங்க என்கின்ற வினா வருது இல்லையா? அப்போ இவருடைய அணுகுமுறை, இப்போ நாடாளுமன்ற தொகுதியில் 2014 தருமபுரியில் வென்றாங்க. மறுபடியும் சௌமியா வெல்ல முடியலை. அவங்க மகள்லாம் கூட பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. எல்லாருமே ஈடுபட்டாங்க. 2 பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 1 மாதம் அந்த அவங்கெல்லாம் சுகமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இல்லையா? குளிரூட்டி அறையில் இருக்கக்கூடியவர்கள். அவர் வீடும் குளிரூட்டி அறை தான், பள்ளிக்கூடங்களும் கல்வி கற்ற இடங்களும் குளிரூட்டி அறையில் இருக்கும். அவங்களே வேணா வெயிலுக்குள்ளெல்லாம் இறங்கி 1 மாதம் தெரு தெருவா வீடு வீடாக போய் வாக்கு சேகரித்தாங்க. சௌமியா வெல்ல முடியலையே. அதுக்கு பிறகு தான் ஐயா சொல்கிறாரு, நான் இருக்கிற வரை, நான் என்கிட்ட ஆளுமை இருக்கிற வரை வெற்றி முகமாக இருந்த பாமக இப்போ ஏன் வெல்ல முடியலை? தருமபுரி மாவட்டம் வலிமையான ஒரு மாவட்டம், பாட்டாளி மக்கள் கட்சி. ஐயாவே சொல்லுவாங்க, தருமபுரி மாவட்டத்தில் நான் பிறக்கவில்லை என்ற கவலை எனக்கு உண்டுன்னு. அதனால தான் இப்போ நம்முடைய ஸ்ரீகாந்தி அம்மா இருக்காங்க இல்லையா, அவருடைய அருந்தவ புதல்வி மூத்த மகள், அவங்கள ஒரு மாநில செயற்குழு மாநில பொதுக்குழுவில் அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை
தருமபுரி மாவட்ட பொதுக்குழுவில் செயல் தலைவரை அறிவித்தார். 6 மாத காலம் பார்த்துருந்தார். செயல் தலைவர் பொறுப்பெடுத்து செயல்பட்டு நான் வழிகாட்டுறேன். அப்பா உன்னுடைய வழியை ஏற்று நடப்பதில் இந்த தனையனுக்கு என்ன தடை என்பதுதான் விழா. இப்போ அன்புமணி ஐயா செய்வதை போல வியனரசு செய்ய முடியும் அந்த கட்சிக்குள்ள? வியனரசு விடுங்க, 25 ஆண்டுகள் இந்த கட்சியின் தலைவராக இருந்து இன்றைக்கு சிறப்பு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் கோகாமணி செய்ய முடியுமா? அப்படி யார் செய்தாலும் செல்லா காசு ஆகிவிடும். எடுத்துக்காட்டுக்கு பேராசிரியர் தீரன்மா வன்னியர் சங்கத்தில் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவுக்கு நிகரான ஒரு போராளி. ஐயாவை எல்லா ஊர்களுக்கும் பட்டி தொட்டியெல்லாம் அழைத்து சென்றதில் அவருடைய பங்கு பெரும் பங்கு. அவரே கட்சிக்குள்ள முரண்பட்டு விட்டு தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்றை தொடங்கினார். கடைசியில் என்னாச்சு? வெல்ல முடியலை. இப்போ உண்மையை உணர்ந்து கொண்டு மருத்துவர் ஐயா பக்கத்தில் வந்து இருக்கிறார். அப்படி அந்த கட்சியையும் தாண்டி வன்னியர் சங்கத்திலே மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த மக்களை அணிதிரட்டிய பேரறிஞரும் கூட, அவர் பெரிய வரலாற்று அறிஞரும் கூட, தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரங்களை நுனிவரையில் வைத்து பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒருவர். நானே நேரடியாக பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தவரெல்லாம் செல்லா காசாகி மறுபடியும் வந்து ஐயா தான் தீர்வு, ஐயா தான் ஆணிவேர், ஐயா தான் மூலம் என்று வந்து ஐயா பக்கத்தில் உட்காரும்போது நீங்கள் பெற்ற பிள்ளை. நாளைக்கு ஐயாவோட ஒருவேளை நீங்கள் சேர்கிற வாய்ப்பு வந்தால் நாங்கள்லாம் வெளியே தான் நிற்கணும். அதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் நாங்கள் ஐயா பக்கத்தில் நிற்கிறோம். இப்போ நானே என்னை 2014 நான் பாமகவில் தான் இருந்தேன். 2014 சின்னையா தான் என்னை கட்சியை விட்டு சில முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு என்னை நீக்கி விட்டார். ஆனால் நான் ஒரு 3 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சியை தம்பி கூப்பிட்டு, நான் வந்து தமிழர் தலைமை ஏற்கிற நோக்கம் உள்ளவன். திராவிடர்கள் தலைமையோ இந்தியர்கள் தலைமையோ ஒருபோதும் ஏற்க மாட்டேன். தமிழ் தேசிய பாதையில் ஊறி திளைத்தவன், தமிழ் தேசிய களத்தில் நின்று போராடுவேன். அந்த அடிப்படையில் ஒரு தமிழர் தலைமை, இளையவராக இருந்தாலும் தம்பி தலைமையில் இருப்போம், நாம் சாதிக்க முடியாது, ஒரு பெரிய இயக்கத்தில் சேர்ந்து களமாடும் சொல்லி தம்பிகிட்ட போனேன். 3 ஆண்டு தான் அவர்கிட்ட இருந்தேன். புரட்சினாரு தம்பி, புரட்சியை நடத்தி காட்டேன்னு எங்கள் தூத்துக்குடியில் நாசகர ஸ்டெர்லைட் உங்களுக்கெல்லாம் தெரியும். 13 பேர் துப்பாக்கி சூடு. 14வது தமிழனா நான் சாக வேண்டிய ஒரு உதவி ஆய்வாளர் குறிவித்து சுட வந்தார். இன்னொரு ஆய்வாளர் என்னை காப்பாற்றினார். அப்புறம் 2 மாதம் சிறையில் இருந்தேன். அந்த புரட்சியை நடத்தி ஆளை இழுத்து மூடியது இன்ன வரைக்கும் திறக்கலை. இந்த அரசும் எவ்வளோ கூலிப்படைகளை வைத்து பார்க்குறாங்க, போராட முடியல. ஆனால் அந்த புரட்சியை கண்டு என் தம்பி சந்தமலன் சீமா 5 நடுங்கிட்டார், என்னை கட்சி விட்டு நீக்கிட்டார். அதுக்கப்புறம் எந்த கட்சியும் நான் சேரலை. ஆனால் இந்த நெருக்கடியான, இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இந்த நெருக்கடியான நிலை பாட்டாளி மக்கள் கட்சி வந்த பிறகுதான் தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா அவருடைய அந்த ஈகத்தையும் அவருடைய மக்கள் ஈடுபாட்டையும், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவருமா, ஒரு வேளாண் குடும்பத்தில் பிறந்தவர், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து அரசினுடைய உதவியோடு கல்வி கற்று மருத்துவர் ஆனவர் இல்லையா? ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுடைய, அதாவது அன்றாடம் காட்சிகள்னு சொல்லுவோமே, கூலி தொழிலாளர், அவங்களுடைய வலி வந்து உணர்ந்தவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா, பச்சை தமிழர். அப்போ ஐயாவுக்கு ஒரு நெருக்கடியான நிலை வருது. இந்த நேரத்தில் நாம் ஒரு சிறு துரும்பளவாவது அவர் பக்கத்தில் நின்றால் அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அவருடைய கைகளை வலிமைப்படுத்துவது போல இருக்கும் என்று தான். நான் இப்போ இல்லை, நான் தமிழை 2 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையிலிருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை நோக்கி தமிழை தேடி வருகிற ஒரு பயணம் போனார். அப்போவே நான் ஐயா கூட போயிட்டேன். கட்சியில் சேரல, ஐயா கூட போனேன். 10 நாட்கள் கழித்து தைலாபுரம் தோட்டத்தில் வந்து ஐயாவை பார்த்தேன். என்ன வியனரசு வாங்கினாரு. ஐயா தமிழை தேடி நீங்கள் போனீங்க, எங்கள் ஐயாவை தேடி நான் வந்துட்டேன்னு. வாங்க உட்காருங்கன்னாரு. அப்போது எதுக்காக நாங்கள்லாம் வர்றோம்? நானும் ஒரு தனி அமைப்பு மாதிரி வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியை ஆதரிக்கலாம், இந்த கட்சி ஆதரிக்கலாம் என்றால் எனக்கு வருமானம் வராதா சொல்லுங்கள்? எந்த கட்சியிலே நான் போய் சேர்ந்தாலும் எனக்கு வந்து ஒரு இருக்கை அங்கே இன்றைக்கும் தயாராக இருக்குது. ஆனால் கொள்கை, கோட்பாடு, லட்சியம், என்னுடைய சுயநலத்திற்காக, வருமானத்திற்காக, பதவிக்காக எதையும் செய்ய மாட்டேன். இன்னும் சொல்ல வேண்டுமான அம்மையார் ஜெயலலிதாவே இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் எனக்கு மிக வேண்டியவர். அவருடைய மகிழ்ந்து என் வீட்டில் வந்து அம்மா ஜெயலலிதாவை சந்திக்க சொன்னாங்க. சந்திக்கும் போது கட்சியில் சேருங்க, நீங்கள் ஏன் துன்பப்படுறீங்க, நீங்கள் ஒரு போராளி என்று எனக்கு தகவல் வந்திருக்கு, கஷ்டப்படுறீங்க, வளமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு, 7 நிமிடம் என்கிட்ட பேசுகிறாங்க. நான் சேரலை. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க அம்மா, நன்றியுள்ள குடிமக்களாக இருக்கிறோம் என்று விடை பெற்று வந்தேன். ஆனால் மருத்துவரையை கூப்பிட்ட உடனே தைலாபுரம் தோட்டத்தில் வந்து சொன்னேன். எதுக்கு சேர்றேன்? அதே மாதிரி ஐயா கிட்டேருந்து சின்னையா என்னை கட்சியிலேருந்து நீக்கின பிறகு அண்ணாச்சி வைகோ எனக்கு நன்கு தெரியும், நல்ல அறிமுகம் இருக்குது, ஒன்றாக களமாடி இருக்கிறோம். வீட்டுக்கே இன்றைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கிற பாருங்க, ஜோயல்னு ஒரு வழக்கறிஞர், இளைஞர் இல்லை, அவர் 3 வண்டியில் வந்து என்னை அழைத்தார். வானூர்தியில் சீட்டு போட்டாச்சு, அண்ணாச்சி உங்களுக்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கான். நான் போகலை.
தம்பி செந்தமிழன் சீமான் ஒரு தொலைபேசியில் அழைத்தார், அண்ணா வாங்கன்னு. தமிழன் என்பதனால் அவர்கிட்ட போனேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் சின்னையா என்று சொல்கிற ஒன்று பிள்ளைகளை நான் சின்னையான்னு தான் சொல்லியிருக்கேன். அன்புமணி அவர்களால் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு தான் நம்ம தனியாக எங்கேயாவது ஒரு மூலையிலிருந்து போராடுவதை விட இப்போ ஐயா ஒரு மாபெரும் முதிர்ந்த தலைவர். இன்றைக்கு 3 தலைவர்கள்மா. ஒருவர் ஐயா நல்லக்கண்ணு மருத்துவமனையில் இருக்கார், 101 அகவை. அடுத்து 93 அகவை ஐயா பல நெடுமாறன், அவரும் படுத்த படுக்கையில் ஆகிட்டார். 87 வகையில் நான் இன்னும் வலிமையோடு இருக்கிறேன், இன்னமும் நான் 5 ஆண்டு காலம் கட்சியை ஆளுமை செய்வேன், என்கிட்ட கொஞ்சம் கொடுங்கன்னு அந்த பாட்டாளி மக்களுடைய நலன்களுக்காக, உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அதிகார பகிர்வுக்காக நான் பாடுபட தயாராக இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஐயா பக்கம் போய் நிற்போம் என்று நான் தைலாபுரம் தோட்டத்தில் போனேன். போனவுடனே என் பக்கத்தில் உட்காருங்க, இங்கே இருந்து வேலை செய்யுங்கன்ட்டார். நான் எளியவன், எதுவும் மற்ற குடியிருக்கிற வீட்டை தவிர இந்த 46 ஆண்டுகால தமிழ் தேசிய அரசியல் களத்தில் எந்த வருவாயும் ஈட்டாதவன் இல்லையாம்மா. அப்போ நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கேன், என்னை ஏன் அடையாளம் கண்டு குறிப்பறிவதில் ஒரு முகத்தை பார்த்து அனுபவத்தில் நிறைய ஐயா பல நெடுமாறன் எல்லா தலைவர்கிட்டும் நான் பழகிருக்கேன், பேசியிருக்கேன், இருந்திருக்கேன். ஆனால் முகத்தை பார்த்து குறிப்பறிவதில் தமிழின பொருள் மருத்துவ ஐயாவை அடிப்பதற்கு உலகத்தில் எவரும் கிடையாது. அப்படிப்பட்டால் குறிப்பறிந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் குக்கிராமத்தில் இருக்கணும் கூப்பிட்டு என் பக்கத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் இருங்க, இங்கேருந்து அரசியல் வேலை செய்யுங்க, நம்ம மக்களுக்காக தானே உழைக்கிறீங்க, எப்படி பண்ணாலும் செய்யுங்க, உங்களுக்கு முழு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு என்று சொல்லுகிற அந்த பெருந்தன்மை தமிழின போராளி மருத்துவ ஐயாட்டு. பாட்டாளி மக்கள் கட்சி குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கூட பகிர்ந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி அம்மா, வணக்கம், வாழ்த்துகள்.